இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய தரப்பினர் தொடர்பிலான விடயம் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. கெஹல் பத்திர பத்மே, கமாண்டோ சாலிந்த, பானந்துர நிலங்க, தெம்பிலி லஹிரு, பெக்கோ சமன் ஆகியோரே கடந்த 27ஆம் தேதி இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டனர். இதற்கமைய கைது செய்யப்பட்ட இலங்கையை சேர்ந்த பாதாள உலக குழு தலைவர்கள் ஐவரும் நேற்றிரவு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது. குறித்த குற்றவாளிகளில் கெஹல் பத்திர பத்மே, கமாண்டோ சலிந்த மற்றும் பானந்துர நிலங்க ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் பெக்கோ சமன் மற்றும் தெம்பிலி லஹிரு ஆகியோர் மேல் மாகாண வடக்கு குற்றவியல் விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்தோனேஷிய போலீசாரால் விடுவிக்கப்பட்டு இலங்கைக்கு வந்த பெக்கோ சமனின் மனைவி மற்றும் குழந்தை பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தபோது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விமான நிலைய பிரிவு இருவரையும் காவலில் எடுத்து வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்கள தலைமையகத்திற்கு அவர்களை ஒப்படைத்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கெஹல் பத்திர பத்மே தலைமையிலான குழு சமீபத்தில் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த பெண்ணும் குழந்தையும் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். இருப்பினும் அந்த பெண் மீது கடுமையான குற்றவியல் குற்றச்சாட்டுகள் எதுவும் பதிவு செய்யப்படாததால் இந்தோனேஷிய அதிகாரிகள் அவரை இலங்கைக்கு அனுப்பி வைத்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சந்தேக நபர்களை கைது செய்து நாட்டிற்கு கொண்டு வருவதில் முன்னிலை வகித்த இந்தோனேஷிய போலீஸ் அதிகாரிகளையும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட இலங்கை போலீஸ் அதிகாரிகளையும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய ஆகியோர் வரவேற்றிருந்தனர். இதேவேளை குழுவினரை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்தோனேஷிய போலீஸ் அதிகாரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டு விருதுகள் வழங்கப்பட்டன. இந்தோனேஷிய போலீஸ் அதிகாரிகளுடன் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட இலங்கை போலீஸ் அதிகாரிகளுக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவுக்கு பொறுப்பான உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோஹன் ஓலுகல மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் மஹிந்த ஜெயசுந்தர ஆகிய அதிகாரிகள் மற்றும் இந்தோனேஷியாவின் விசேட போலீஸ் குழுவும் இணைந்து இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர். குற்றவாளிகள் தொடர்பில் இன்று நீதிமன்றத்தில் தகவல்களை முன்வைப்பதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்களை தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கான உத்தரவு பெற்றுக்கொள்ளப்பட உள்ளது. இதேவேளை குறித்த குற்றவாளிகளிடம் ஆழமான விசாரணைகள் இடம்பெறுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்றிரவு ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதற்கு தேவையான பணிப்புரைகளை காவல்துறை மா அதிபர் வழங்கியுள்ளார். இவ்வாறான குற்றவாளிகள் நாட்டு மக்களை கஷ்டப்படுத்தி மேற்கொள்ளும் குற்றச் செயல்கள் தடுத்து நிறுத்தப்படும் என்று உறுதியளிப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அதே நேரம் கடந்த 2 மாதங்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை குறித்த குற்றவாளிகள் திட்டமிட்ட விதம் மற்றும் அதற்கு பின்பாக இருந்த அரசியல் தலையீடுகள் தொடர்பிலும் முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். முன்னதாக கெஹல் பத்திர பத்மே உள்ளிட்ட பாதாள உலக கும்பலை இந்தோனேஷியாவில் கைது செய்ய முற்பட்ட வேளை சந்தேக நபர்கள் தப்பிச் செல்லும் காட்சியும் சமூக ஊடகங்களில் வெளியாகியது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் இந்தோனேஷிய போலீசாரால் 7 நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போதே இந்த பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளது. குற்றவாளிகளை கைது செய்ய போலீசார் மேற்கொண்ட முதல் நடவடிக்கையில் சந்தேக நபர்கள் 3 தப்பிச் சென்றுள்ளனர். சந்தேக நபர்கள் தப்பித்து ஆங்காங்கே ஓடிச் சென்ற சம்பவம் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காணொளியில் பதிவாகி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. දීර්ඝ කාලයක් තිස්සේ ප්‍රධාන පෙළේ අපරාධ කල්ලියක් වශයෙන් කටයුතු කරපු කෙහෙල් බද්දර පද්මේ, කමාන්ඩර් සාලින්දු ඇතුළු සංවිධානාත්මක අපරාධකරුවන් 5 දෙනෙක් ඉන්දුනීසියාවේ ඉඳලා අද ශ්‍රී ලංකාවට රැගෙන ආවා. මේ වෙනකොට ඔවුන් සියලු දෙනා අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවේ අත්අඩංගුවට පත් වුණා. ඉඳලා දැන් මේ අත්අඩංගුවට කණ්ඩායම් පිළිබඳව ගැඹුරු විමර්ශනයක් සිදු කරන්න අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවට මේ වෙනකොට පොලිස්පතිවරයා නියෝග ලබා දීලා තියෙනවා. අපි මේ පිළිබඳ පුළුල් විමර්ශනයක් කරනවා. මේ පිළිබඳ ගැඹුරු විමර්ශනයක් කරනවා. අපි මේ රටේ ජනතාවට සහතිකයක් දෙනවා මේ පාතාල අපරාධ කණ්ඩායම් තවදුරටත් මේ රටේ ජනයා පීඩාවට පත් කරමින් මේ කරන ක්‍රියාකාරකම් නැවැත්වීමට දැන් කාලය ඇවිල්ලායි කියලා. දැන් මේ අවස්ථාවේ මම මේක අවස්ථාවක් කරගන්නවා. මේ ක්‍රියාන්විතයට දායක වෙච්ච අපේ පොලිස් නිලධාරීන් වගේම මේකට ඍජු දායකත්වයක් දැක්වූ ඉන්දුනීසියා පොලිසිය, ඉන්දුනීසියා රජය, ඉන්දුනීසියා පොලිස්පතිවරයා ඇතුළු ඒ කණ්ඩායම් වලට විශේෂ ස්තුතියක් මේ අවස්ථාවේ පළ කරන්න. ශ්‍රී ලංකා පොලිස් සේවාවේ පොලිස්පතිවරයා විදියට මට විශේෂ ආඩම්බරයක් තියෙනවා. අපේ නිලධාරීන්ගේ කැපවීම, දක්ෂතාවය
ඇමතුමා කිව්වාගේ ඔවුන් දක්වන මේ අපරාධකරුවන් ත්‍රාහනට අල්ලා ගැනීම සම්බන්ධයෙන් දක්වන උපරිම දායකත්වය මුලින්ම අගය කරනවා. ඒත් එක්කම මේ අගයීම අපි ඉදිරියේදී මේකට වඩා තීව්‍ර කළා මේ මෙහෙයුම් තවත් දුරටත් තීව්‍ර කළා අපි මේ දැනට පවතින තත්ත්වය වෙනස් කරන්න උපරිම උත්සාහයක් දරනවා මම හිතනවා මහජනයාගේ සහාය ඒ සම්බන්ධයෙන් අපි නිරන්තරයෙන් බලාපොරොත්තු වෙනවා ශ්‍රී ලංකා පොලිසිය ඉදිරියට අපි මේ හැම විමර්ශනයක්ම හැම කටයුත්තක්ම උපරිම විනිවිදභාවයෙන් நீட்டிய ராமுவத்துல அப்படி கரான போலாம் உப்பரிமே இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.